கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம், அதுல 16 வசனம் கூட வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதா கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யார் தெரிந்து கொண்டா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். சோதரன், நான் ஏன்டா அந்த பூமியில பிறந்தேன் அப்படி சொல்லாதீங்க. நான் ஏன்டா இங்க வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஏன்டா இங்க மாட்டிட்டேன்னு சொல்லாதீங்க. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உபத்திரவத்தின் குகையிலிருந்து நம்மளவங்களை தேவன் தெரிந்து கொண்டார். எரேமியா தேவன் தெரிந்து கொண்டார். அவனோட பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம், இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வதில் இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையான தேவனை தெரிந்து கொள்வதில் என்ன பண்ற சரியா மைண்டை செலுத்துறதில்ல, ஞானத்தை செலுத்துறதில்ல, எங்கெங்கே ஓடுறாங்க. நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் கதவை தட்டிக்கிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனிடத்துல வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிற தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எல்லாருக்கும் தேவன் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க என்ன பண்ண தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லை என்ன அவங்களுக்கு செலக்ட் பண்ணல, என்ன அவங்க செலக்ட் பண்ணல, தள்ளிட்டாங்க. தாவீதை பாத்தீங்கன்னா அவன் குடும்பத்துல யாரும் என்ன பண்ணல, செலக்ட் பண்ணல. அவன் ஒரு காட்டுல ஆடு மஞ்சுகளை கொஞ்சம் ஆடுகளைக்கு மட்டும் இருக்கான். அவனை பத்தி சிந்தை அவனுக்கு இல்ல. குடும்பத்துக்கு அவன் தாய் மறந்துட்டா, எல்லாரும் மறந்துட்டாங்க பாருங்க. அப்புறம் வேற யாவது இருக்காங்களா? ஆமா, ஒருத்தன் இருக்கான் மனாந்தரத்துல காட்டுல. என்ன பண்ணா ஆடு, ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் யாரும் தெரியாம இருக்கலாம். ஆனா தேவனாய கர்த்தர் உங்களை பார்க்கிறான். தேவன் தாவீதை எப்படி தெரிந்து கொண்டது போல தாவீது மேல அந்த அபிஷேகத்தை ஊற்று. தேவனுடைய அபிஷேகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அந்த அபிஷேகத்தை நீங்க கேட்ச் பண்ணணும், வாஞ்சிக்கணும், விரும்பணும். அவன் ஏன் அந்த தெரிந்து கொண்ட, ஏன் அவனை தெரிந்து கொண்டார்னா, தேவன் அவனை பாடிக்கொண்டே இருக்கிறான், பாடிக்கொண்டே இருக்கிறான். தேவனை உயர்த்தி கொண்டு எத்தனை போராட்டம் எத்தனை வந்தாலும் கர்த்தர் என்ன பண்றான், உயர்த்தி கொண்டு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னாங்க. திருச்சபையில பார்த்தீங்கன்னா 7 நாள் இந்த துதி ஆராதனை. அவங்க யார் வராங்களோ இல்லையோ, சில பேர் வருவாங்க, சில வரமாட்டாங்க. ஆனா அந்த 7 நாள் துதி ஆராதனை வரும்போது பெரிய ஒரு வெற்றி. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை பெற்ற போது என்ன பண்ணல, அது துதி ஆராதனை எட்டி கூட பார்க்கறது சில பேர். ஆனா துதிக்கிறவர்கள் மேல தேவன் பிரியமாக இருந்து அவருக்குள்ளே உலாவுகிற தேவனா இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் அந்த துதி ஆராதனை கலந்து கொள்கிறார்களோ அதுல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டது. அவருடைய நாம் பலத்த நீதிமன்றம் ஓடி சுகமாயிருப்பான். தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். தாவீதை தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ண கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றுகிறவர். 2வது காரியம், நீங்கள் நாமத்திலே பிதா கேட்டுக்கிறதுவோ அது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நீங்க என்ன பண்ண, என்ன ஆண்டவர் என்ன விருப்பம் தெரியுமா? நம்ம கனி கொடுக்கணுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, கனி ஒரே நாள் வந்துருமா? அது என்ன பண்ணும், நம்ம மரத்தை பண்படுத்தணும். அது என்ன பண்ணும், வேற ஆடு மாடு கடிக்காதபடி வேலி அடைக்கணும். சோத்திரம், மழை காது பார்த்து கம்ப பாதுகாக்கணும். அது பூ கண்ணா பண்ணணும். அந்த பூ காலத்தை கரெக்டா மருந்து அடிச்சு பூச்சிச்சு அந்த பூவை அந்த காய்களை அரிச்சாபடிக்கு பாதுகாக்கணும். அந்த பூ விட்ட போது அதுக்கப்புறம் காய் வரும். அந்த காய் விட்ட பிறகு அது கூட என்ன பழங்கள் அந்த பழங்கள் இல்லைன்னா அணில் அதை சாப்பிட அப்படி கொத்திட்டு போயிடும். இவ்வளவு அதை கரெக்டா என்ன பண்ணும், அந்த கனியை அந்த சோத்திரம் நம்ம வாழ்க்கை. அதான் நம்ம என்ன பண்றோம், கனிதருகளை பிள்ளைகளா சோதரன். ஆண்டவர் யாரை வச்சு பண்றான், ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கை தரத்தை வச்சு அவருடைய நடக்கைகளை வைத்து கனி கொடுக்குறது. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், அவங்க தேவன் இருதயத்தை பார்க்கணும். உங்க இருதயத்துல அங்கலாய்ப்பு, தேவனுக்காய் துடிக்கிற அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, யாருக்கு அஞ்சாதீங்க. தேவன் உங்களை கொண்டு ஏதோ செய்ய போகிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, நீ என்ன பண்ண, நான் உங்கள் கண்ணில் நிலைத்திருக்கும்படிக்கு, மறுபடியும் நிலைத்திருக்கும்படிக்கு என்ன பண்றான், நான் உங்களை ஏற்படுத்துறேன். தேவன் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறாருங்க. இந்த பூமியில ஏதோ நோக்கத்திற்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அவங்க ஏற்படுத்தின கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
எப்ப தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சிரதங்களை குறித்து மேன்மை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையே மேன்மை பாராட்டுவோம். ஏற்படுத்தியிருக்கிறான், ஏதோ ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு ஏற்படுத்தியிருக்கிறார். சும்மா நீ ஏற்படுத்த இல்ல, தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். தேவனால் வந்தது இல்லாம. அப்ப தேவன் அப்ப அழைக்கப்பட்டிருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே. அப்ப ஆண்டவன் இதை நன்மைக்கு எதுவாக அது என்ன பண்ணுவான்? ஒருவேளை தீமை சிரமமா கொண்டு வருவான், சில பேர் தீமை சிரமமா கொண்டு வருவான். ஆனா தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அருமையா தேவ பிள்ளைகளே, தீமைகளை நன்மையாக மாற்றி அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட தேவன் பேசியிருக்கிறார். நிச்சயமா தேவன் தெரிந்து கொண்டுதான். கலங்காதீங்க, அஞ்சாதீங்க, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. சோமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, மனிதன் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவரே நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அப்பா. இயேசுவே, நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், இதெல்லாம் தரிசனம் கொடுத்த நிறைவேறட்டும் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.